அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் 10th சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லையா, பொது தேர்வு இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷத்துலேருந்து ஒரு புது நடைமுறையை அமல்படுத்தியிருக்காங்க. அதாவது டியூவல் எக்ஸாம்ஸ். அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த காணொலி. வாங்க. சரி, இது நாள் வரை பொது தேர்வு 10th and 12th அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு முறை தான் அட்டன் பண்ணுவீங்க. ஆனால் இப்போது ஃபெயிலான சப்ஜெக்ட்ஸ்க்கு வேணால் நம்ம ரீ எக்ஸாம் வைப்பாங்க. பட் இப்போ எப்படின்னா, நீங்கள் ஃபெயில் ஆகாட்டாலும் நான் ரொம்ப ஆவரேஜாக தான் எழுதியிருக்கேன், சில சூழ்நிலைகள்னால என்னால் இந்த 2 சப்ஜெக்டையும் இந்த 3 சப்ஜெக்டையும் நல்லா எழுத முடியல, பட் அந்த மீதி 2 சப்ஜெக்ட் நான் நல்லா எழுதியிருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தராங்க. அந்த பர்டிகுலர் 3 சப்ஜெக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த எக்ஸாம்ஸை திருப்பி நீங்கள் மேலே எழுதலாம். அதுக்கான மார்க்ஸ் அது ஆப்ஷனலுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் விச் இஸ் ஹேப்பனிங் நவ் இன் ஃபெப்ரவரி இஸ் மேண்டட்ரி ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபெப்ரவரியில் நடக்கிற எக்ஸாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மேண்டட்ரி, கம்பல்சரி. இதை எழுதி முடிச்சிட்டாங்க. இதுக்கான ரிசல்ட்ஸ் ஏப்ரலில் வரும். இப்போ ஏப்ரலில் வர இந்த ரிசல்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நீங்கள் வாங்கின மார்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா நீங்கள் மேலே நடக்கிற அந்த செகண்ட் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக தேவையில்லை. அதுவே உங்களுக்கு ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தா நான் நல்லா எழுதுவேன் அப்படின்னு ஒரு சில குழந்தைங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அதுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மேலே உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். மேலே நடக்கிற இந்த எக்ஸாமில் நீங்கள் மினிமம் 3 சப்ஜெக்ட்டுங்க, அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், அது யுவர் சாய்ஸ். நீங்கள் சூஸ் பண்ணி அதை மே மந்தில் எழுத முடியும். இதுக்கான ரிசல்ட்ஸ் ஜூனில் வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டில் எழுதினவங்க, செகண்டாக எழுதினவங்க, இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்துனா கன்சாலிடேட்டட் ரிசல்ட் ஜூனில் ரிலீஸ் ஆகும். மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க நிறைய நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட்லி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை, நீங்கள் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, அதனால் நீங்கள் மனம் முடிச்சு போயிட தேவையில்லை. தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண பாருங்கள். ஏதாவது சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகளோ, சந்தர்ப்பங்களோ, குடும்ப சூழ்நிலைகளோ, உங்கள் உடல் இதோ இது மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இருக்கும்ல, அதனால் ஏதாவது இஃப் இன் கேஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இதில் மார்க் குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் செகண்ட் இதில் அப்பியர் ஆகலாம். ரைட்? இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு. மாணவர்கள் இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். இப்போ மோர் தென் 3 சப்ஜெக்ட்ஸில் ஃபெயில் ஆகிருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் என்ன ஆவாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக அடுத்த இன்னொரு அகாடமிக் இயரை தொடர்ந்து படித்து பாஸ் பண்ணுற நிலமை வரும். அது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், நம்ம மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு சேஞ்சையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தட் இஸ் டிஜிட்டல் மார்க்கிங். அது என்னன்னு பார்ப்போமா? டிஜிட்டல் மார்க்கிங்னா, குழந்தைங்க இப்போ ஆன்சர் எழுதுகிறாங்க, பென் அண்ட் பேப்பர் வச்சு எழுதுகிறாங்க. எழுதி முடித்த அந்த ஆன்சர் சீட்டை ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் ஏற்றிடுவாங்க. இப்போ டீச்சர்ஸ் அந்த ஸ்கேன் பண்ணின காப்பி, லெட்ஸே ஒரு PDF ஃபைல் இருக்குன்னா பேஜ் பை பேஜ் அவங்க மார்க் போட்டுகிட்டே வருவாங்க. இப்போ அந்த டோட்டல்ஸை சிஸ்டமே கால்குலேட் பண்ணிக்கும். இதனால் ஹியூமன் எரர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் குறைக்கப்படுது. அண்ட் ஒரு டிரான்ஸ்பரன்சியை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த சிஸ்டமை அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி டீச்சர்ஸ் வில் லைக் திஸ் அப்ரோச்சுன்னு நான் நினைக்கிறேன். பட் இதில் இருக்கிற சாதக பாதகங்கள் என்னன்னு அவங்க தான் சொல்லணும். I believe it's going to be 100% beneficial for both students and teachers in தான் நான் நம்புகிறேன். Anyway, kids, all the very best for your exams. மனதைரியத்தோட உறுதியாக இந்த எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை நிற்கட்டும். உங்கள் கடின உழைப்புக்கான பலன் நிச்சயம் உங்களுக்கு சேரும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஜெயிச்சுட்டு வாங்க. அண்ட் ஏதாவது ஒரு இதுனாலும் பதறாதீங்க. மார்க்ஸ் இட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. சரிங்களா? அதனால தான் கவர்மெண்ட் நமக்கு அழகான இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு.
ஸோ பதட்டப்படாமல் பயம் இல்லாமல் ஜம்முன்னு எழுதிட்டு வாங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின் குழந்தைங்களா. இறைவன் உங்களோடு துணை நிற்கட்டும். நன்றி.